ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருமணம் பற்றுகிற ஒரு வார்த்தை, தேவ திட்டம் நிறைவேறும் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எதுவோ அதுதான் நடக்கும் என்பதை நீங்கள் ஆணித்தரமாய் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். யோபு பக்தன் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். யோபு 42 அதிகாரம் 2வது வசனம், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற தேவ திட்டத்தை பிசாசு என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. எந்த மனிதனும் தேவ திட்டத்தை தடுக்க முடியாது. நாமும் தேவ திட்டத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது என்பதை விளங்கி கொள்ளணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுது கூட ஏரோது ராஜா ஒரு திட்டம் பண்ணினான். 2 வயதிற்கு குறைவாக உள்ள பிள்ளைகளை, ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று. எப்படியாவது இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார், அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். ஆனால் தேவ திட்டத்தை அழிக்க என் ஆண்டவர் விடவில்லை. யோசேப்புக்கு சொப்பனத்தில் பேசுகிறார், பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு நான் சொல்லும் வரை நீ எகிப்து தேசத்தில் இரு, பிள்ளையை கொலை செய்வதற்கு ஏரோது திட்டம் பண்ணியிருக்கிறான் என்று சொல்லி அவன் திட்டத்தை ஆண்டவர் யோசேப்பிடத்தில் சொன்னார். பாருங்க, தேவ திட்டத்தை ஏரோதா இருந்தாலும் சரி, எந்த சத்துருவா இருந்தாலும் சரி அழிக்க முடியவில்லை. தேவ திட்டத்தை அழிக்க நினைத்தவன் தான் அழிந்து போனானே தவிர தேவ திட்டம் ஒரு காலம் என்ன செய்யாது, அழிந்து போகாது என்பதை விளங்கி கொள்ளணும். நீங்க நினைக்கலாம், எனக்கு நடக்க வேண்டிய காரியம், எனக்கு கைகூட வேண்டிய காரியம் மற்றவர்களுக்கு நடந்து விட்டது, அவர்களுக்கு கைகூடி விட்டது, நான் ஏமாற்றம் அடைந்தேனே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒரு விஷயம் கூட, நீங்க ஏன் மற்றவர்களுக்கு நடந்ததை குறித்து கவலைப்படுறீங்க? உங்களுக்கு குறித்த தேவ திட்டத்தை, உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்டதை ஆண்டவர் உங்க கையில் வர வேண்டியதை பறித்து மற்றவனுக்கு கொடுக்க மாட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்குன்னு ஒன்று பரலோகம் முன்குறிச்சிருக்குன்னு சொன்னால் அதை பறித்து மற்றவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எந்த மனிதன் திட்டம் பண்ணினானும், எந்த மனிதன் சதி மோசம் பண்ணினானோ அவன் திட்டத்தையே கர்த்தர் உடைக்கிறவர். அவனுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய இல்லாமலாக்குகிறவர். ஏரோது திட்டம் பண்ணதை உடைத்தார் அல்லவா, பார்வோன் திட்டம் பண்ணினதை உடைத்தார் அல்லவா, அதே போலதான் உங்களுக்கு வர வேண்டியதை மற்றவன் கெடுக்கணும்னு சொல்லி திட்டம் பண்ணினார். கர்த்தர் உடைத்து போடுவார். உங்களுக்குள்ளதை மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார், மற்றவருக்குள்ளதை உங்களுக்கும் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு நடக்கலைன்னா உங்கள் கைகளில் கிடைக்காதது ஒன்று உங்களுக்கு திட்டம் பண்ணாதது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இது நடந்திருந்தால் நல்லா இருக்குமே, இது கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, இந்த வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, இந்த பணம் வந்திருந்தால் நல்லா இருக்குமே, வந்திருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் அது உங்களுக்கு திட்டம் பண்ணலையே. ஆண்டவர் உங்களுக்கு அதை தரணும்னு சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்பாக திட்டம் பண்ணாதது ஒன்றை நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவரே உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. நீ எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவேர் என்று யோபு பக்தன் சொன்னது போல, நீர் எனக்கு எதை குறித்திருக்கிறீரோ அது எனக்கு நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். யோபு பக்தன் விசுவாசத்தில் சொன்ன வார்த்தையின்படி, நீ திட்டம் பண்ணினது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு தேவ திட்டத்தை அறிந்தான். விசுவாசத்தில் பார்க்க ஆரம்பித்தான். இழந்த நன்மைகள், இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் யோபுவுக்கு இரட்டத்தனையாய் தந்து அவனை ஆசீர்வதித்தவர். உன்னையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லுங்கள். தேவ திட்டம் மாத்திரம் நிறைவேறும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.